ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேது தமிழ்ச்செல்வி கிட்ட நாங்கள் தான் வர 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆளுங்கிட்ட சொல்லி அப்பாவுக்கு சொல்லியிருந்தனே, அப்பா தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாருல்ல, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. அதுக்கு உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, யார் சொன்னது, யாரும் யாருக்கும் கால் பண்ணி சொல்லலை, நாங்களாம் போயிட்டு பஞ்சாயத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மலரக்கா கால் பண்ணி கேட்ட பின்னாடி நாங்கள் வரல, இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, என்ன பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு அப்பா தகவல் சொல்லலையா, அப்பா தகவல் சொல்கிறேன்னு சொல்லி தானே சொன்னார், ஏன் இப்படி பண்ணியிருக்காரு, ஏன் அப்பா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சரி அப்பா சொல்லலை, ஓகே, இப்போ அழகர் தான் உன் கூட இருக்கால, நாங்கள் 2 நாள் கழிச்சு வந்து மீனாட்சி கொடுத்ததுக்கப்புறம் நீ அழகரை மீனாட்சி நீ வச்சுன்னா அழகரை எங்ககிட்ட கொடுத்துருக்கலாம்ல, இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே மீனாட்சி கொடுன்னு சொல்லிட்டு என்னை இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து என்னை அசிங்கப்படுத்துகிற, அழகரை நீ தானே கூட வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. யார் சொன்னா அழகர் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு, அழகர் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்களோட சின்னம்மா வந்து வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அழகரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. எதுக்கு சின்னம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஃப்ளைட்டில் வந்து எனக்கு ஃப்ளைட் டைம் ஆகுது, நான் மீனாட்சியை கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட குழந்தைய தூக்கி மீனாட்சிக்கு முத்தம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு ஆளுங்க பண்ணுறது ரொம்ப தப்பு, நீங்கள் சொல்லி வைங்க, நீங்கள் அந்த மாதிரி மக்கள் பணியாளர் இதில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பேரை காப்பாற்றிக்கோங்க, ஆனால் உங்கள் வீட்டு ஆளுங்க நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குன்னா உங்கள் பேர் ரொம்ப கெட்டு போகும், உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கேருந்து மீனாட்சி தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா கருப்பும் மலரும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி குழந்தைய தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க, சொல்கிறது கேளுமா அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. கருப்பு மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, மலர் நீயாச்சும் சொல்லு மலர் அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஃப்ளைட்டில் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ராஜாவும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ரூமில் இருக்காங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஆயா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் கூப்பிட்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, நான் மாத்திரை போட்டு அசந்து தூங்கிட்டியா, பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணேன், பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, சரி செல்லப்பாண்டி கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் செல்லப்பாண்டியோட ஃபோனும் ரீச் ஆகலை, சரி பார்த்தீங்கன்னா அப்படியே மாத்திரை போட்டு உடம்பு முடியாததுனால அப்படியே அசந்து தூங்கிட்டியா, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு தூங்குனதுனால நான் அதை மறந்துட்டேன், அப்புறம் தூங்கி எழுந்து பார்த்தா நிறைய மிஸ்டு கால் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து ஆளுங்க கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கரெக்டான டைமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, அவங்க வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலர் கால் பண்ணி விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, அவங்க ரொம்ப கேள்வி கேட்டதுனால நானும் ரொம்ப வருத்தப்பட்டு, சரி நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, எந்ததான் என் தப்பு, நீயாச்சும் சொல்கிறேன்னு சொன்னேன், சரி நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்லிட்டு என்னால் உடம்பு முடியாததுனால நான் அப்படியே கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன், சேது சாரியா சேது, என்னால் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, என்னோட பேத்தி மீனாட்சி என் கையில் கொடு, எனக்கு இருக்கிற உடம்புக்கு முடியாததெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட மீனாட்சி என் கைக்கு வந்தவொடனே அதெல்லாம் பறந்து போயிடும், மீனாட்சி என் கையில் குடியா சேது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேயா மீனாட்சியை காணோம், போய் தூக்கிட்டு வாப்போம் மீனாட்சி சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, அப்பா மீனாட்சி என் கையில் இல்லைப்பா, நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. என்னையா சேது சொல்கிற அப்படின்றாங்க. இல்லைப்பா, மீனாட்சி வந்து தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு போயிட்டா அப்படின்றாங்க. என்னது, தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு போனாலா, காலையில் தான் பஞ்சாயத்தில் அவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணி இருந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, இப்போ எப்படியா வந்து தமிழ்ச்செல்வி குழந்தைய தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கருப்பு பார்த்தீங்கன்னா, மாமா நடந்த விஷயம் என்னென்னா, நம்ம ஈஸ்வரி அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கருப்பு, என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாயா, அழகரை பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு மீனாட்சி வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, அப்பயும் போயிட்டு சரி குழந்தைய கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ 2 குழந்தையும் பிரிஞ்சு தான் இருக்கணும், 2 குழந்தையும் உன் கையில் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அக்கா தமிழ்ச்செல்வி கிட்ட சத்தம் போட்டு இருக்காங்க. அந்த கோவத்தில் தான் வந்து தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா மீனாட்சி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. எதுக்கு ஈஸ்வரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் கோவப்படுறாங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா, அப்பா நான் எவ்வளோ விஷயத்தில் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நான் தமிழ்ச்செல்வி மேலே கோவப்படாமல் பொறுமையாக போனால், ஆனால் அவள் என்னை மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாப்பா, எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, என்னையா சேது என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஐஸ்வர்யாவும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "அப்பா இதுக்கு மேல இதே மாரி நடந்துருந்துச்சுன்னா, நான் அவள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுப்பா. ஆனா என்ன ரொம்ப சீண்டிட்டு இருக்கா தமிழ்ச்செல்வி" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "ஐயா சேது, தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லையா, தப்பு எல்லாம் நம்ப மேல தான்" அப்படின்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "பஞ்சாயத்து டைம்க்கு நம்மளால வர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் நம்ம. அது நம்மளோட தப்பு. நாம போயிட்டு அங்க 10 மணிக்கெல்லாம் நின்னுருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? எல்லா தப்புமே நம்மளது தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு தப்பே பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாதது தான். அது மட்டும் இல்லாம சரி அவங்க வெயிட் பண்ணி அங்க போனாங்கன்னா, ஈஸ்வரி போய் எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த மாரி பேசியிருக்கோம். அதனால தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்ல. தமிழ்ச்செல்வி கோவப்படுறது பார்த்தீங்கன்னா, நியாயமான கோவம் தான். நீ தமிழ்ச்செல்வி மேல கோவப்படாத. தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் சொல்லாத. நீ வேணா நீ கொஞ்ச நேரம் யோசிச்சு கூட பாரு யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா சொல்றீங்க நீங்க? நீங்களும் அதே மாரி பேசிட்டு இருக்கீங்களே" அப்படின்றாங்க. "ஆமாய்யா, இப்ப அழகர் கூட இருந்தா தமிழ்ச்செல்வியா இங்க வரப்போது சொல்லு. நம்ம மீனாட்சி எடுத்துட்டு போய் குடுக்க வரையும் அழகர் கூட வச்சிருந்து, அதுவும் நம்ம குடுத்து பின்னாடி வாங்கிட்டு இருக்கோம்ல. ஈஸ்வரி எதுக்கு இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. உடனே ராஜாங்கம் கருப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா, "கருப்பு ஈஸ்வரிக்கு கால் பண்ணு" அப்படின்றாங்க. மாமான்றாங்க. "கால் பண்ணியா?" அப்படின்றாங்க. ஈஸ்வரிக்கு கருப்பும் பார்த்தீங்கன்னா கால் பண்றாங்க. சித்ரா பார்த்தீங்கன்னா, "அம்மா ஃபோன் வருதும்மா" அப்படின்றாங்க. "அம்மா நான் கூட பெரியப்பா தான் பண்றாரோன்னு நெனச்சுட்டேன்ம்மா." "பெரியப்பாவா? என்ன அவ்ளோ பயமா இருக்காடி உனக்கு?" அப்படின்றாங்க. கருப்பு தான் பண்றான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லு கருப்பு" அப்படின்றாங்க. "அக்கா மாமா பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன குடுக்குறாங்க. "என்னது மாமாவா?" அப்படின்றாங்க. அப்ப "ஈஸ்வரி என்ன பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன மாமா உங்களுக்கு ஜுரம்ன்னு சொன்னாங்க. இப்போ உடம்புக்கெல்லாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "ஈஸ்வரி என்ன பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்கு நீ போய் அழகர தூக்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க?" அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "மாமா அழகர 10 மணிக்கு நம்மகிட்ட ஒப்படைக்கணும். அவங்க ஒப்படைக்காததுனால நான் போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். வேற என்ன மாமா நம்ம குடும்பத்தோட நல்லதுக்குன்னு நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. "மீனாட்சி நாங்க குடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் அழகர தூக்கிட்டு வந்திருக்கணும். மீனாட்சி எங்ககிட்ட இருக்கும்போது நீ எப்படி போயிட்டு அழகர தூக்கிட்டு வரலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாம்மா கேட்குறாங்க. "மாமா நீங்க அங்கேயே ஸ்டே பண்ற விஷயம் எனக்கு தெரியாதுல்ல. நீங்க வர வழியில வந்து கூட மீனாட்சிய குடுத்துட்டு வந்துருவீங்க. அதனால தான் நான் போயிட்டு அழகர தூக்கிட்டு வந்தேன். ஆனா இந்த மாரி நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா" அப்படின்றாங்க. ராஜாங்கம் கோவப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "மாமா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் எது ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்றேன். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, நான் கெட்டவளாயிடுறேன். இதுக்கு மேல நான் வீட்ல இருக்க போறதில்ல. நான் அவர்கிட்டயே போயிடுறேன். நான் சித்ராவும் நானும் போயிர்றோம். நீங்க வர்ற பேட்டுக்கு நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுறாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணாத. இதுக்கு மேல அந்த மாரி பண்ணீன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் கோவப்பட்டு ஃபோன வச்சுர்றாங்க. உடனே சித்ராவும் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா பெரியப்பா இப்படி கோவப்படுறாரு?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் விடுடி" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவர் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் "சரிங்கம்மா உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூட்டு வந்து விடுறாங்க. தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்தோனே கேட்ட பார்த்தீங்கன்னா, கால்ல எட்டி உதைக்கிறாங்க. அங்க இருக்கிற தாமரைய பார்த்துட்டு, "தாமரை உங்க வீட்டு ஆளுங்கள நான் பார்க்கணும். நீ எல்லாரையும் வர சொல்லு வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. தாமரையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா இந்த மாரி தமிழ்ச்செல்வி குழந்தையோட வந்திருக்கா. எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கா" அப்படின்றாங்க. அதுக்கு மோகனா பார்த்தீங்கன்னா, "என்ன குழந்தைய கேட்டு தான் வந்திருப்பா" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்லக்கா. அவ காலையிலேயே குழந்தைய கேட்டு வந்தா. அதெல்லாம் நான் குடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் சொல்றாங்க. "அம்மா நம்ம கடைக்கு போய் வரும்போது அவ அங்க இல்லையே" அப்படின்றாங்க. அதுக்கு தாமரை பார்த்தீங்கன்னா, கையில குழந்தையோட நிக்கிறா அப்படின்னோனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வராங்க. அப்ப மோகனா பார்த்தீங்கன்னா, "தமிழ்ச்செல்வி இது யாரோட குழந்தை?" அப்படின்றாங்க. "மீனாட்சி தான்." "எப்படி மீனாட்சி சென்னையில தானே இருந்துச்சு. உன் கைக்கு எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க காலையில பேசின பேச்சுக்கு 2 நாளா என் கையில 2 புள்ளைங்களும் இல்லாம அனாதையா தான் இருக்கணும்னு சொல்லி பேசுனதுனால, இவங்க பேசின வைராகியத்துக்காக நான் இவங்க கிட்ட சவால் விட்டுட்டு போனேன். அதனால தான் நான் சென்னைக்கு போயிட்டு மீனாட்சிய கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா, "நீ அதிகமா பேசுற" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "காலையில நீ பேசின பேச்சுக்கே பார்த்தீங்கன்னா, உன் மேல செம்ம கான்ல இருக்கேன். வாய மூடிட்டு இரு" அப்படின்றாங்க. "இன்னொரு டைம் யாராச்சும் என் புள்ளைய என்கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நடக்கிறதே வேற. எல்லாரோட மரியாதையும் கெட்டுரும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கோவப்படுறாங்க. ஈஸ்வரி கிட்ட பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசுக்காக நீங்க கொட்ட கொட்ட குனியறேன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பாடு படுத்துனீங்க. இதுக்கு மேல அந்த தமிழ்ச்செல்வி இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இது வேற தமிழ்ச்செல்வி. என் பசங்கள படிக்க வச்சு நல்லா பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்றது. அது மட்டும் இல்ல நானும் ஒரு டாக்டர் ஆகி என் பசங்கள பார்த்துக்கணுன்ற வைராகியத்தோட இருக்கிற தமிழ்ச்செல்விய தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.